என் பையன் மட்டும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருந்தானா இந்நேரத்துக்கு நான் ஆண்டுட்டு செத்துருப்பையா. நீ இன்னைக்கு உயிரோட இருந்துகிட்டு பெரிய மனுஷன் சொல்லி ஊர்ல சொல்லிட்டு திரியிற நீ. கலிவரதா, நடந்த சம்பவம் நம்ம 2 குடும்பத்துக்கும் வலிதான். அத காரணமா வச்சுக்கிட்டு நீ எத்தனை காலத்துக்கு தான் பிரச்சனை பண்ணிட்டு வருவ? யோ, இப்ப வரைக்கும் உன் குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் என் குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தானே இருக்கீங்க. இங்கதான் உங்க குடும்பத்தால எங்களுக்கு தலைவலின்னு பெங்களூரு போய் என் அக்கா மகளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அங்கேயே வந்து நிக்கிறான் உன் பையன் பிரபாகர. எதுக்கு தெரியுமா? அந்த கல்யாணத்தையும் கெடுக்கிறதுக்கு. அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சு தொலைச்சிட்டான் தானே நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் பெங்களூர்ல என் அக்கா வீட்டுக்கு போய் என் மாமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண அவன் பையனுக்கு பேசிட்டு வந்திருக்கான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஓ மாவா எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவனுக்கு தூது விட்டுட்டு இருக்கிற எங்களுக்கு எதிரா அந்த இடத்துல அவனை இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா என் முறை பொண்ணு வாழ்ற இடத்துல எந்த பிரச்சனையும் வேணாம் தான் பேசாம வந்துட்டேன். இப்ப அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுல, அவன் முடிவு என் கையில தான். இந்த பாருடா, என்னைக்கு அவன் நம்ம 2 குடும்பத்துக்கும் தீராத வலியை கொடுத்துட்டு போனானோ அன்னைக்கே அவனை என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி தலையை முழுகிட்டேன். அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. நீ அவனை என்ன பண்ணாலும் உன நான் ஏன்னு கேட்க மாட்டேன். இன்னொரு தடவை இதையே காரணமா வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசல் முன்னால வந்து கத்துன, அவ்வளவுதான். இந்த பாருங்க, எல்லாரும் உள்ள போங்க. போங்கன்றல. ஏ சிதம்பரம், உன் வீட்டு வாசல்ல வந்து நான் சும்மா கத்திட்டு போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. என் அக்கா மாவளை மட்டும் உன் பையன் அவன் பையனுக்கு முடிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மொத்த குடும்பமும் இல்லாம பண்ணிடுவ. ஜாக்கிரதை. ஏற்கனவே அவன் பண்ணதுக்கு அவன் கைய கால வாங்கியிருக்கணும். ஆனா இத அவன் பண்ணான்னு வச்சுக்கோ, மொத்தமா அவனை முடிச்சு விட்டுருவேன். விளங்குச்சா? ஜாக்கிரதை. வாடா மோகன். ஏன் அக்கா வீட்டுக்கு போய் ஏன் மாமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண அவன் பையனுக்கு பேசிட்டு வந்திருக்கான். இந்த கலிவரதன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கத்திட்டு போறதுன்னு புது விஷயம் இல்ல. ஆனா அவன் என் மகன் பிரபாகரனை பார்த்தேன்னு சொல்றானே. பிரபாகரனை பார்த்தேன்னு மட்டும் சொல்லாம அவன் பையனுக்கு வேறொரு பொண்ணை சம்பந்தம் பண்ண வந்தாங்கன்னு சொல்றானே. பிரபாகர் அவன் பையனுக்கு வேறொரு இடத்துல சம்பந்தம் பண்ண போறானா? அதுக்காக தான் நர்மதாவையும் மகேஷையும் ஊருக்கு வர சொல்லியிருக்கானா? புரியலையே. மகேஷுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம் முடிவாகி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. என் மகன் வைத்து பேரனும் என் மக வைத்து பேத்தி ஒன்று சேர போறாங்கன்னு சந்தோஷமா இருக்கேன். இப்ப அந்த சந்தோஷத்துல இடி விழுந்துரும் போல இருக்கே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்த முதல்ல நர்மதா கிட்ட சொல்லுவோம்.